எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா நோட் பண்ணுங்க. ஸ்டேஜ் நம்பர் 1 ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் இது. ஏன்னா லவ் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பட்டர்ஃபிளைஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம பார்ட்னர் எது பண்ணாலுமே அது சூப்பர்டா அப்படின்ற நம்மளுக்கு சொல்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ மெயினா உங்க பார்ட்னர் எதனா மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேல கோவமே வராது, லவ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்டேஜ் நம்பர் 2 இந்த ஸ்டேஜ் தான் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு சும்மாவே கோவம் வந்துட்டே இருக்கும், எது பண்ணாலுமே தப்பா தெரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தோண ஆரம்பிக்கும். மெயினா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட நிறைய சண்டை போடுவீங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வைபே செட் ஆகல அப்படின்ட்டு பிரிஞ்சிருவாங்க. இந்த ஸ்டேஜ் ஆக்சுவலி நிறைய பேர் கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனா இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே எஃபர்ட்ஸ் போடுவாங்க. மெயினா நான் அவனை விட்டு போறது இல்லை, அவளை விட்டு போறது இல்லைன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்றாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ஆர் ஸ்டேஜ் நம்பர் 3 இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய லவ்வே வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப நார்மல் எல்லாருக்குமே நடக்கிறது. பட் ஆனா டீப் லவ், ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து ஆக்சுவலி